சங்கீதா தலை வலிக்குது, ஒரு காஃபி கூட. ராஜி, அண்ணாக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இந்தங்க காஃபி. உன்னை யாரடி இப்ப காஃபி கேட்டது? விஷத்தை கொடுத்து எல்லாரையும் கொல்ல பாக்குறியா நீ? அக்கா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய் மூடு. யாருக்குடி அக்கா? உன் டிராமாக்கெல்லாம் ராஜேந்திரன் ஏமாறுவோம், நாங்க யாரும் ஏமாற மாட்டோம். முதல்ல ராஜேந்திரன் என்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்ப எங்க அண்ணன் எங்க போனாருன்னே தெரியல. அந்த கவிதை கூட சேர்ந்துக்கிட்டு எங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தர கொல்ல பாக்குறியா நீ? மாமா இவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? ராஜேந்திரன் உங்ககிட்ட இருந்து நான் ஏன் பிரிக்கணும்? இப்ப கூட நாங்க உங்க கூட ஒரே வீட்டுல தானே இருக்கோம். பார்த்திபன் மாமா காணாம போடுதுல எங்களுக்கும் வருத்தம் தான். இதுல கவிதாவையும் எங்களையும் எதுக்கு மாமா சம்மதப்படுத்துறீங்க? நிறுத்திடி. உன் லட்சணம் தான் உன் ஜாதகத்தை பார்த்தப்பவே தெரிஞ்சு போச்சே. நீ இந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சா எல்லாமே நாசமா போயிடும்னு அப்பவே ஜோசியர் சொன்னாரு. ராஜேந்திர வாழ்க்கை வீணா போகுதேன்னு நாங்களும் இந்த கல்யாணத்தை இப்படியா நிறுத்தலான்னு தவிச்சோம். ஆனா எங்க அவனதான் நீ மயக்கிட்டியே. அதான் ஜோசியர் சொன்னதெல்லாம் ஒன்னொன்னா பழிச்சிட்டு இருக்கேன். வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனையா தலை தூக்குதுல. உன் நேரமும் ஜாதகமும் நல்லா இருந்திருந்தா உன் அப்பா அம்மா சந்தோஷமா நிம்மதியா இருந்திருப்பாங்க. அவங்கதான் இப்ப நிம்மதி இழந்து தவிச்சிட்டு இருக்காங்களே. இது பாருங்க, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. எங்க அப்பாவையும் அம்மாவையும் பத்தி பேச உங்களுக்கு உரிமையே இல்ல. ஏய் சும்மா பேசாத. நீ பிறந்த ராசியே என்னவோ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி வயித்த தள்ளிட்டு வந்து நின்னுட்டா. அந்த புள்ளையாவது ஒழுங்கா பிறந்ததா? அதுவும் வயிற்றுக்குள்ளேயே சேர்த்து உன் தங்கச்சி பைத்தியமா அலையறா. உன் முகத்தை பார்த்துட்டு போனா ஒரு காரியம் கூட உருப்படாது. ஒரு விதத்துல ராஜேந்திரன் ரொம்ப பாவம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் முழுக்க என்ன கஷ்டப்பட போறான்னு தெரியல. நம்ம எவ்வளவு படிச்சு சொன்னோம், கேட்டானா? எல்லாம் அவனா தேடிக்கிட்டதுதான். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு யாரோ பெரிய பெரிய இடத்துல இருந்து பொண்ணு தரேன்னு சொன்னாங்க, கேட்டானா? அவன் கடைசியில இந்த இம்சையை கூட்டிட்டு வந்துட்டான். எங்க அண்ணன் மட்டும் கிடைக்காம போகட்டும், நானே ஒன்னு அடி அடி நடிச்சு ரோட்டை தள்ளுறேன் பாரு. நல்ல வேலைக்கா, காஃபியை நீ தட்டி விட்ட. யார் கண்டா காஃபில ஏதாவது விஷத்தை கிஷத்தை கலந்து என் புருஷனை கொல்ல பார்த்தாலும் என்னமோ. இவ போட்டு எடுத்துட்டு வந்தா நான் குடிச்சிருவேனா? வந்த கோவத்துக்கு மூஞ்சிலே ஊத்திருப்பேன். நல்ல வேலை அண்ணி தட்டி விட்டாங்க. ஏண்டி இவ்வளவு பேசுறோம், அப்படி கல்லு மாதிரி நிக்கிற? ஏய், உனக்கு சூடு சொரண மானம் வெக்கம் எதுவுமே இல்லையா? இல்ல அப்படின்னா என்னன்னு தெரியாதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓடிட வேண்டியது.